சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாம பித்த நோய்களின் முதல் நிலை அறிகுறி என்ன, அதை எப்படி முறையாக சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நடைமுறை வாழ்க்கையில நம்மள்கிட்ட இருந்த சில பழக்க வழக்கங்களை கொண்டு பித்த நோயை எப்படி நாம வென்றோம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில முதல் பயிற்சியா வெந்நீர் குடிச்சிட்டு அப்டமினல் ரொட்டேஷன்ங்கிற பயிற்சியை பண்ணா மலச்சிக்கல் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது காணொலியா குத்த வச்சு உட்கார்ந்தா மலச்சிக்கல் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பித்த நோயினுடைய முதல் அறிகுறிங்கிறது மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மூன்றாவது சூட்சமம் என்னன்னா வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், அதாவது பஜ்ஜி போடுவோம்ல அந்த வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே மலச்சிக்கல் நீங்கிவிடும். அவ்வளோ அற்புதமான அந்த நாட்டு வாழைப்பழத்தை நாம பஜ்ஜி போட்டு அதனுடைய உன்னத தன்மையை கெடுத்துட்டோம். இதுதான் அந்த நாட்டு வாழைப்பழம், வயக்காட்டு பழம் அப்படிம்பாங்க. இதை நீங்க ராத்திரி ஒன்று, காலம்பரை ஒன்று சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி ஒன்று படுத்துக்கிறதுக்கு முன்னால இதை உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தோல் உள்ள சார்ந்து உரியும். அதுதான் நார் சத்து. நல்லா இதை உரிச்சிட்டு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம கிராமங்களில் அந்த காலத்தில் சாப்பாடு முடித்த உடனே தாம்பூலம் கொடு, வாழைப்பழம் வை அப்படிமா. அது இன்னைக்கு கண்ட பழமெல்லாம் வைக்கிறோம். உண்மையிலேயே இந்த வயக்காட்டு பழம் தான் ரொம்ப நல்லது, சிறந்த உணவு. காலம்பரை பல் தேய்ச்சிட்டு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயாக மோஷன் போயிடும். நான் தான் கடுக்கா சாப்பிட்றேன்லன்னு சொல்லாதீங்க. கடுக்காங்கிறது ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி. ஒரு வியாதி வந்தால் எப்படி ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோமோ அது மாதிரி அது கொஞ்சம் ஹெவி டோஸ். நீங்கள் அந்த ஹெவி டோஸ்க்கு போக வேண்டாம். எளிமையான வழி இந்த நாட்டு வாழைப்பழம். இதை நல்லா என்ன பண்ணலாம், உரிச்சிட்டு நல்லா மென்று தின்னுங்க. புடக்குன்னு முழுங்காதீங்க. இது ரொம்ப சீப்பு, எல்லா காலத்திலையும் கிடைக்கும். இதை அரிசியில் போட்டாலே பழுத்துடும். நீங்க புகையெல்லாம் அடிக்க வேண்டாம். காலையில் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா சுவைச்சு குடிங்க. இந்த காணொளி முடியறதுக்குள்ளே எனக்கு அந்த மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது மாதிரி தான் உங்களுக்கும் அந்த மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து மோஷன் ஃப்ரீயாக போயிடும். சாமிக்கே நாம் என்ன படைக்கிறோம், தாம்பூலம் தான் படைக்கிறோம். தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் வச்சியா அப்படிங்கிறோம்ல. அப்போ இந்த தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் தான் உங்களை மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கக்கூடியது. அப்ப இன்னிலிருந்து நீங்க உங்களுடைய பித்த நோயின் முதல் நிலை அறிகுறியான மலச்சிக்கலை நீக்கிக் கொள்வதற்காக எல்லாருமே உங்க வீட்டில் காலம்பர ஒரு நாட்டு வாழைப்பழம், ராத்திரி ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க. இந்த மலச்சிக்கல் தான் பித்த நோயின் முதல் நிலை அறிகுறி. இந்த வாழைப்பழத்தை தினமும் காலையும் இரவும் எடுத்துக்கொண்டு
மலச்சிக்கல் என்ற நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து, அதன் மூலம் செயல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து, அதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன்ல மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க மெம்பராக இணைந்து கொள்ளலாம். மெம்பராக இணைபவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வாரமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட முறையில் யோகா பயிற்சிகள் ஆன்லைனில் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நிறைய உறுப்பினர்கள் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினர்களாக இணைந்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.